வாங்க ரேஞ்சர்ஸ், ஒரு முக்கியமான கதையை சொல்லணும். ரொம்ப வலிமை வாய்ந்த குதிரை இந்த பூமியில ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தது. அது சக்தி வாய்ந்த கட்டாஸ்ட்ரோ. நிறைய பேர் அந்த குதிரையை அடக்கி அதோட சக்தியை கையாளணும்னு நினைச்சாங்க. ஆனா கெட்டாஸ்ட்ரோஸோட சக்தி 100 மனுஷங்களுக்கு சமமானது. எத்தனையோ பேர் முயற்சி பண்ணியும் அதோட சக்தியை அடைய முடியல. கெட்டாஸ்ட்ரோஸோட ஒருத்தன் இல்ல 2 பேர் இல்ல, அந்த கிராமம் முழுசுமே போராடியும் அதை ஜெயிக்க முடியல. அந்த நேரம் தீய சக்தி வந்து கெட்டாஸ்ட்ரோஸோட சக்தியை அடக்கி அவங்க வாழற பாதாள உலகத்துக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப அது அவங்களுக்கு தான் சொந்தம். இப்படி ஒரு த்ரில்லர் ஸ்டோரி என் லைஃப்ல நான் கேட்டதே கிடையாது. இன்னும் தடவை சொல்லுங்களேன். நானே கொஞ்சம் பயந்துட்டேன். அதான் கொஞ்சம் நல்ல. ஆனா இந்த சிங்கம் பயப்படல. கல்லு மாமா நீ அலர்ட்டா இருக்கேன் செக் பண்ண வேற ஒண்ணும் இல்ல. தெரியுது சாதாரண குதிரையை பார்த்து நீங்க ஏன்டா இப்படி பயப்படுறீங்களோன்னு தெரியல. முக்கியமான விஷயம் நேக், கெட்டாஸ்ட்ரோஸ் கூட சேர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த குதிரையை கோரா கட்டுப்படுத்தி வச்சிருப்பான்ல. நிச்சயமா கெட்டாஸ்ட்ரோஸோட ஒட்டுமொத்த பவரும் இப்ப கோரா கிட்ட தான் இருக்கு. என் வாழ்க்கையில நான் இன்னைக்கு சொன்ன மந்திரம் தான் எந்த பிரச்சனையும் இல்லாம எனக்கு காப்பாத்தி இருக்கு. உனக்கு உன்னோட ஆமா, என்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி நான் ஒரு புதுமையான பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கியிருக்கேன். இது நல்லா இருக்குல்ல? உன்னோட முடி பாரு. தொட்டு பாருமா. ஏன் ஒவ்வொரு மந்திரமும் எனக்கு பிரச்சனையாவே முடியுது? முதல்ல எனக்கு கிரீம்னாலே பிடிக்காது. சீக்கிரம் காப்பாத்து. இது சரியாகிறதுக்கு உடனே நீ வினிஷியம் சொல்லு. தேங்க்ஸ் நேக். நான் போய் புது மந்திரத்தை ஏதாவது ட்ரை பண்றேன். இருக்க முடியாது. இனி எத்தனை வருஷத்துக்கு நான் இப்படி அடிமையா இருக்கிறது? உன்கிட்ட தான் ரேஞ்சர்ஸோட மெகா பவர் இருக்குல்ல. நான் தான் சொன்னல, எப்போ அந்த ரெட் ரேஞ்சர் அங்க இருந்து உன்னை கீழே அனுப்புறானோ அப்பவே அந்த பவர் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து புடுங்கிட்டான். என்னை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு போ. இதை விட முக்கியமான கடமைகள் எனக்காக காத்துக்கிட்டு. கடமை இந்த சக்தியை நான் வேற யாருக்கும் கொடுக்க போறதில்லை. அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை விட்டுருவாமா? இதுதான் சரியான நேரம். கோரக் மட்டும் என்னைக்குமே நம்பாத. அவன் உன்கிட்ட பொய் சொல்லிட்டான். அது மட்டும் உண்மையா இருந்தா அப்புறம் நானே அழிச்சிடுறேன். அந்த சக்தியை அவன் தான் மறைச்சு வச்சிருக்கான். அதை நான் பார்ப்பேன். நாடகம் ஆடின அவனுக்கு அழிவு நிச்சயம். இந்த வேலையை என்கிட்ட கொடுக்க. இதை வச்சு கணிக்கிறோட, இதை வச்சு அவனை அழிக்க முடியும். அதை நான் பார்த்துக்கிறேன். இதுல இருந்து அவன் தப்பிக்க கூடாது. சீக்கிரம் வந்துட்ட. சாரி, லேட் ஆயிடுச்சு. என்ன கதை கேட்டு பயத்துல நைட்ல தூக்கம் வரலையா உனக்கு? ஓ புரியுது. சாத்தா எதுக்கும் பயப்பட மாட்டீங்களே? கிண்டல. சீக்கிரம் அன்னைக்கு லேட் பண்ணாத. வாங்க போலாம். ஓகே பை. ஏய் சீப், இது வந்து பாரு. गाइस அங்க பாருங்க.